தேடி மனிதனுக்காகவே வந்தார். இந்த உலகத்தில் அநேக 30 தேவர்கள் தோன்றினார்கள், அநேக கல்விமான்கள் தோன்றினார்கள், அநேக மேதைகள் தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் பிறந்து மரித்த பிறகு அவர்களுடைய கல்லறை மூடப்பட்டது. ஆனால் நான் அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளர்ந்து தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்பணிந்தவராக இருந்தார். தன்னுடைய 30 வயது அவர் காலத்திலே தேவனுக்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்தும்படி, மனிதர்களை இந்த அழிவுக்கு தப்புவிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காகவே தன்னுடைய 30 வயதில் அவர் மனிதனுக்காகவே புறப்பட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்திலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் பிறந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்திலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார். இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் யாரும் மரிக்க முடியாது. தன் தந்தைக்காகவும் தன் தாய்க்காகவும் யாரும் மரிக்க முடியாது. தன் சகோதரனுக்காகவும் தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்காகவும் யாரும் மரிக்க முடியாது. ஆனா உன்னை பத்தி தெரியாத, என்ன பத்தி தெரியாத, நம்ம யாருன்னே தெரியாத அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அறிந்து என்னை அறிந்து இந்த உலகத்தை அறிந்து உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய எல்லாவித நோய்களுக்காகவும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க. இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியும்? உனக்கு சின்ன வயசா இருக்குது, எப்படிப்பா இதெல்லாம் நீ கரெக்டா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய தாயார் முதல் குழந்தை பிறந்த உடனே 10 ஆண்டு காலமாக நான் பிறக்கலங்க. என்னப்பான்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எங்க அம்மாண்ட அப்போ டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா 10 ஆண்டு காலம் அதற்கு முன்பதாகவே அவர்கள் நினைச்சிட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், அவன் கருப்பா இருக்கணும், ஏசப்பா நீங்க ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அவனை உங்களுக்காக ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 10 ஆண்டு காலமாக குழந்தை இல்லாத ஒரு ஸ்திரீ தேவனை இயேசு கிறிஸ்துவை தேடி தன்னை ஒப்பு கொடுத்த உடனே நான் பிறந்தேன் என்று என் தாயார் என்னிடத்தில் அநேக நாட்களும் அநேக நேரங்களிலும் சொன்னது உண்டு. அந்த பிறப்பு மத்தேயு அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்று என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசு என்னோடு இருக்கிறாருங்க. அந்த என்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நான் பிறந்து நான் வளர்ந்து இப்போது உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். இந்த இம்மானுவேல் என்ற அர்த்தம் என்றனா இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த பகுதியில் வந்து இயேசு உங்களோடு இருக்கிறார் என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேங்க. நீங்க உங்க மனதில் ஒரு குழப்பம் இருக்கலாம், தம்பி நான் ஏதோ தேடி போறேன், நான் என் கண்ணுல பாக்குறது, என் கையில கிடைக்கிறது, நான் என் கால் ஓடுற இடத்துல நான் செல்றேன்ப்பா, ஆனா எங்க போனாலும் எனக்கு பலனே இல்லை. நாங்க எங்கேயும் போலங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கூட நாங்க போல, அவர் எங்களை தேடி வந்துட்டாருங்க. நாங்க மனிதரை தான் நினைச்சோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள் இருதயங்களை ஆராய்ந்து உங்க மன விருப்பத்தின்படி இன்றைய நாளில் நிறைவேற்றுவாருங்க. தம்பி நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது, ஆனா நடக்குமாப்பான்னு கேட்டீங்கன்னா நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. என் தாயார் அன்றைக்கு விசுவாசத்தின் நிமித்தம் இன்றைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேங்க. அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய உயிருக்கோ என்னுடைய உயிருக்கோ உன்னோட பிறப்புக்கோ என்னோட பிறப்புக்கோ ஒரு அடையாளம்.